வெல்கம் பேக் டு another episode of மகேஷ் மைண்ட் வாய்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஊரா மட்டும் அதே பிரச்சனை இருந்தா அதுல ஒரு பேரின்பம் வரும் தெரியுமா? ஐயோ மகேஷ் இவ்வளவு அல்பமா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த மாதிரி லைஃப் ரிலேட்டட் ரீல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராம்ல வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அள்ளி போட்டு வந்திருக்கேன். அதை நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்துருக்கோம். ஹியர் ஆஃப்டர் திஸ் கிளிப் gonna be the intro of my every video. ਕੱਲ ਮੈਨੂੰ ਇੱਕ ਕੁੜੀ ਮਿਲੀ ਜਿਹਦੇ ਗੱਲਾਂ ਦੇ ਵਿੱਚ ਟੋਏ ਮੋਏ 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 எனக்கு கேர்ள்ஸ் கேங் பத்தி பெருசா ஒன்றும் தெரியல. ஆனா பாய்ஸ் கேங்ல நீங்க எங்க போனாங்களோ அவங்க வயசை போய் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 18, 20, 25, 30, 35 சொல்லிட்டு எல்லா ஏஜ் கேட்டகரிங்களையும் ஒன்னாதான் இருப்பானுங்க. எங்க போனாலும் ஒன்னா போவானுங்க, எங்க சுத்தாலும் ஒன்னாதான் சுத்திட்டு இருப்பானுங்க. எங்களுக்கு அந்த வயசுக்குன்னு ஒரு மட்டு மரியாதையே வந்து பார்த்தா கிடையவே கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் so we boys are grown up. வாங்கடா, ஏன் லேட்டு? காலேஜ் முடிச்சு நேரம் வர வேண்டியதானே? சாரி மச்சான், ப்ராக்டிகல்ஸ் 2 ஹவர் எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே பிரத்துல 5 கிலோமீட்டர் ஓடும் ப்ரோ. இப்பெல்லாம் 500 மீட்டர் கூட ஓட முடியல. லைஃப் ஸ்டைல் சரியில்லை. இனிமே வெள்ள சாப்பிட்றது கம் பண்ணணும். அடா பண்ணாடா, தம் அடிச்சு அப்புறம் எப்படி ஓட முடியும்? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள நிறைய பேர் வந்திருக்காங்க. உடம்பு வலின்றானுங்க, முட்டி வலின்றானுங்க, ஓட முடியல, நடக்க முடியலன்றானுங்க. சரி விளையாட வேணான்னு கூப்பிட்டா பாடி டயர்டா இருக்குன்றானுங்க. ஆனா போய் தம் அடிக்கிறானுங்க. டேய் இந்த மாதிரி தம் அடிக்கிறதால உனக்கு எல்லா பிரச்சனையும் வருதுன்னு கேட்டா, ப்ரோ டென்ஷன் ப்ரோ, உனக்கு என்ன தெரியும்னு கேக்குறாங்க. இத ஒவ்வொரு மணி நேரத்துக்கு வெளியில வந்து உப்பு உப்பு நீங்க இழுத்தா எப்படா ஓட முடியும்? நடக்க கூட முடியாதுடா. ஆனா எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு இல்லைனாலும் இந்த மாதிரி எல்லா வழியும் எனக்கு இருக்குது. ஏன் தெரியுமா? வயசாயிடுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு விஷயம் நடந்தது. ஒரு டீ கடையில நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஒருத்த வந்து என்கிட்ட வந்து பேசினான், எப்படி ப்ரோ பப்ளிக் பிளேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஒயின் ஷாப் ஆப்போசிட்டே வந்து பாத்தீங்கன்னா ரோட்லயே வந்து குடிச்சிட்டு இருக்காங்க, சோ டிஸ்கஸ்டிங்கா இருக்கு, இதெல்லாம் எப்படி ப்ரோ கேக்குறது? அதெல்லாம் நீங்க விடுங்க ப்ரோ, ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க, யாரும் திருந்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கும் போதே வாயில இருந்து துப்புறான். என்ன ப்ரோ துப்பினீங்கன்னு கேட்டா, கூலி ப்ரோன்றான். அப்ப அது என்னதுன்னு கேட்டா, அதுதான் பப்ளிக்கா தான் போடலையே, வாயில போட்டு மென்னிட்டே போறேன், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசுறது நான் கூலி போட்டுருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சான்னு என்கிட்டயே வந்து கேக்குறான். அவங்க ஒருத்த மாத்தி மாத்தி வர இந்த மாதிரி சம்பவம் என் வாழ்க்கையிலே நிறைய நடந்திருக்கு. எனக்கு வேற திருட்டு மொழியா நானுமோ பிட்டச்சு தான் எழுதுறேன்னு சொல்லிட்டு இன்விஜிலேட்டர் பக்கத்துல வந்து முறைச்சு பாத்துட்டு இருப்பாங்க. பின்னாடி இருக்கவனுங்க ஜாலியா பேப்பரை மாத்தி மாத்தி எழுதிட்டு இருப்பானுங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியவே மாட்டாங்க, தப்பிச்சிடுவாங்க. சார் என்ன தேடுறீங்க சார்? என்னடா ஒண்ணு தெரியாம நடிக்கிற? எங்க ஒளிச்சு வச்சிருக்க பிட்ட? என்கிட்ட பிட் இல்லையே சார். அந்த எக்ஸாம் ஹால்லயே உட்கார மோசமான இடம் என்ன தெரியுமா? செவத்துக்கு முன்னாடி வந்து உட்காருது. நிறைய அனுபவப்பட்டிருக்காங்க ஐஸ். காலையில முதல் ஆளா நான் தான் எழுந்திப்பேன்னு சொல்லிட்டு அலாரம் வச்சு தூங்குறதும் அவன் தான் வந்து ஃபர்ஸ்டா இருப்பான். ஆனா காலையில அவனை தவிர மத்த எல்லாருமே எழுந்திப்பாங்க. அவன் கொரட்டை விட்டு நிம்மதியா வந்து தூங்கிட்டு இருப்பான். ஆனா இவனுங்க வைக்கிற அலாரம் ரிங்டோன் இருக்கு தெரியுமா? அது காய்ச்சி போச்சுன்னு கத்தம். கொஞ்சம் மெலடியா இருந்தாலும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஐயோ இந்த மாதிரி எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க இருக்காங்க. ஆனா நான் எப்படி தெரியுமா, 6 மணிக்கு அலாரம் வச்சுக்கிட்டு ஏஞ்சிப்பேன். திருப்பி 6:10 அலாரம் வச்சு அந்த 10 நிமிஷம் தூங்கிடுவேன். திருப்பி 6:10 ஏஞ்சி 6:20 அலாரம் வச்சு தூங்கிடுவேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு வியாதி இருக்கு. படு பாவிங்களா, ஒரு ஸ்டேட்டஸா போட விட மாட்டாங்க. நம்ம எங்கேயாச்சும் தனியா போறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டு அந்த ஸ்டேட்டஸாக போடலாம்னா உடனே அவனுங்க என்ன பண்றானுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஒரு நாளில் வாழ்ந்து விட்டால் துன்பம் ஏதும் தொடராதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னமோ அவங்க வாழ்க்கையில துரோகம் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் தான் அவனுக்கு போறானுங்க. அன்னில இருந்து தனியா போய் சாப்பிட்டாலும் சரி, ஸ்டேட்டஸ் போறதே வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டேன். ஆனா அது கூட பரவாயில்ல, நம்ம தனியா எங்கேயாச்சும் ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு முன்னாடி வர வந்து நிப்பானுங்க. மட்டன் குஸ்காவா கழட்டி உள்ளான்னு நினைச்சா கரெக்டா வந்து நிக்கிறானே.
இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சா ஊரா முட்டு எல்லாருக்குமே இதே பிரச்சனை தான் போல. ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்தா அது வாங்கி சாப்பிடறதுக்கே வந்து கொச்சமா இருக்கும். ஏன்னா திங்கிறதுக்காகவே வந்துட்டான்னு சொல்லிட்டு கேவலமா நினைச்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் தான். கேக்குறதுக்கு கூச்சமா இருக்கு. ஆனா அவங்க கொடுக்கறது எல்லாமே 1க்கு 2 பிளேட் கூட சாப்பிடலாம். ஆனா இப்பெல்லாம் எது இருந்தாலும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுறது, கூச்சமே பண்றது இல்ல. என்ன சைடுல ஒதுக்குறான் குரங்கு மாதிரி கடைக்கு போய் வெளியில திரும்பானோ. மாப்பிள்ள ஒரு 2000 இருந்தா அனுப்பிவிடேன். கிழிஞ்ச 10 ரூபா நோட்டு கூட செலவட்டை போட்டிலாம் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். நான் எங்கேயாச்சும் ஒரு பெட்ரோல் பங்க் போக கடைக்கோ போனா கிழிஞ்ச நோட்டு கொடுத்துருவாங்க. அது தெரியாதவங்க பர்ஸ்ல வாங்கிட்டு வந்துருவோம். வேற எங்கேயாச்சும் அந்த காசை கொடுத்தா கிழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே கொடுப்பாங்க. அப்பதான் செம்ம காண்டா இருக்கும். ஆனா அப்போதான் எனக்கு ஒரு மாஸ்டர் மைண்ட் ஒரு வேலை செய்யும். நேரா வீட்டுக்கு வருவேன், கிச்சன் ரூம்குள்ள போய் 5 ரூபா பெட்டியில அந்த 10 ரூபா நோட்டை நோச்சிட்டு வேற 10 ரூபா தூக்கிட்டு வந்துருவேன். எங்க அம்மாக்கு எங்க இந்த மூளை வேலை செய்யுதுன்னு தெரியல. அந்த கிழிஞ்ச 10 ரூபா நோட்டு கூட பார்க்காம நேரா காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு காசை கொடுத்து பொருளை வாங்கிட்டு வருவாங்க. இது வரைக்கும் அது எப்படின்றதே எனக்கு விளங்குனதே இல்லை. இவனாவது பரவாயில்ல, மதியானம் தூங்கிட்டு நைட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கான். நான்லாம் மதியானம் 2 மணிக்கு தூங்கிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு எழுந்துச்சு நான் எந்த லோகத்துல இருக்குன்னு எனக்கே தெரியாது விடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு டவுலு பிரஷ் பேஸ்ட்லாம் தூக்கிட்டு பாத்ரூம்ல போய் மூட்டிக்கிட்டு இருப்பேன். அது எப்படா எல்லா கேங்லயும் ஒரே மாதிரி இருக்கீங்க? வாமிட்டிங் ஆய், ட்ரிப் அட்வைசர், ஃப்ரெண்ட் சீட் லவர், போட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு என் கேங்லயும் வாமிட்டிங் ஆய் ஒருத்தர் இருக்கான். கார்ல எங்க கூப்பிட்டாலும் வாமிட் வருதுன்னு சொல்லுவான். அதுக்கே புளிங்கா சாக்லேட் வாங்கி பாக்கெட்லயே வச்சு வந்து பாத்தீங்கன்னா அவனை கூட்டு வருது. ஆனா அங்க 3வது ஒருத்தர் வருவான், அவன் தான் ரீல்ஸ் எடுக்கிறவன். போட்டோகிராஃபர் கூட கார்ல வந்து உட்காந்து போட்டோ எடுத்துருவான். ஆனா இவன் அந்த ஸ்பாட்டுக்கு போனாதான் நான் ரீல்ஸ் எடுப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருப்பான். அவன் தான் மெயினான கல்பிரிட்டே. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா மச்சான் அந்த ரீல்ஸ் பாரு. ஐயோ ஹலோ ஆம்புலன்ஸ். படுபாவிங்க, ஊருக்குள்ள இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து சுத்திட்டு இருக்கானுங்க. போன் எடுத்தானுங்கன்னா என்ன நடக்குறதே பக்கத்துல வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எவன் ஊந்தாருன்னா சத்தா இவனுக்கு என்ன. சரி இவ்வளவு பேசுறேன் நான் கூட அப்படிதான். போனை தூக்கிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஓபன் பண்ணா எப்ப வெளியே வரேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல். அவ்வளவுதான் guys, இவ்வளவுதான் வீடியோ வந்து எடுத்து வச்சிருந்தேன். இந்த மாதிரி நியூ கண்டென்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா அந்த சேனல் அவர் வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஏதாச்சும் ஒரு வீடியோ எனக்கு ஷேர் பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸ் வந்து வாங்க. மகேஷ் மைண்ட் வாய்ஸ் தான் என்னோட சேனல் பேஜ். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then signing off, மகேஷ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.